பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவான பலன் கிடைப்பதாக. பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார். செட்டைகளின் கீழே வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள், அவராலே நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று அப்பா வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த பலனுக்காய் காத்திருந்தீர்களோ, எந்த இங்கிலீஷ்ல அதுக்கு ரிவார்டு அப்படின்னு போட்டிருக்குது. சோத்ரம் ரிவார்டு, பலன் அப்படிங்கிறது ரிவார்டு, ரிச்லி ரிவார்டு அப்படின்னு போட்டிருக்குது இன்னொரு மொழிபெயர்ப்புல. சோத்ரம் நிறைவான ஃபுல்லா ஒரு நிறைவான பலனை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளின் மேல நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்க கையின் பிரயாசத்திற்காய் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கையின் பிரயாசத்துல ஸ்தோத்திரம் நிறைவான பலனை நான் தரப்போகிறேன். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவைகளுக்காய் ஜெபிக்கிறீர்களோ அவைகளில் நான் நிறைவான பலனை தருவேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் வேதத்துல அடிக்கடி நம்ம வாசிக்கிற காரியம் அது நிறைவு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இந்த நிறைவு யாரை குறிக்கிறது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை குறிக்கிறது. அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களை குறிக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவர் வருகிறாரோ அந்த இடத்தில் குறைவுகள் நிறைவாய் மாறுகிறது. காணா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு வந்த உடனே நிறைவான பலன் வந்துச்சே. அதுக்கு முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக மதுரம் உள்ளதா இருந்தது. காரணம், நிறைவானவர் உள்ள வந்தாருங்க. பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள்ல நிறைவான பலன் உங்களை தேடி வரப்போகும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு ப்ராஃபட்டிக்கலா ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்களோ, நீங்க ஜெபிக்கிற காரியத்துல ஒரு நிறைவான பலன் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இது ரூத்துக்கு சொல்லப்பட்டதுன்னா ஆவிக்குரிய அவளுடைய சந்ததியா இருக்கிற நமக்கும் உரியதானது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்டது ஏதோ ரூத்துக்கு சொன்னது இது அவங்களுக்கு தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது இது அவங்க, அப்படி அல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அழகான வார்த்தை, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ரூத்துக்கு சொன்ன வார்த்தை எனக்கு சொன்னது போல எனக்கு நிழலாட்டமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? என் செட்டைகளுக்கு கீழே நீ வந்துட்டேன்னா நான் உனக்கு நிறைவான பலனை தருவேன். நீங்கள் எந்த காரியத்துக்காய், யாருக்காய், எதற்காய் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். Praise God. Hallelujah. நம்புங்கள். மனுஷனான அல்ல, டாக்டர்களால் அல்ல, பேங்க், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் இதனால எல்லாம் அல்ல. நிறைவான பலனை தருகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. உங்க பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க வியாதிப்பட்ட சரீரத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்புங்கள், நிறைவான பலன் அவராலே உங்களுக்கு வரப்போகிறது. Praise God. Hallelujah. Richly reward. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு விலை மதிக்க முடியாத பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சொன்னது போவாஸ் ரூத்துக்கு சொல்றான், ரூத்தே நீ அவரை அடைக்கலமாய் வந்திருக்கிற, அவரை அடைக்கலமாய் நம்பி வந்திருக்கிற, உன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். நான் தர முடியாது, அவராலே உனக்கு கிடைக்கும். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், அவரை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய செட்டைகளுக்கு கீழே வந்துருங்க. இதான் முக்கியமான வார்த்தை.
ரூத்துக்கு சும்மா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஸ்தோத்திரம். சொந்த தேசத்தை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த தெய்வங்களை விட்டு, பாரம்பரியமாய் நடந்து வந்த சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு, அடைக்கலம் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் தான் அப்படின்னு அவருடைய செட்டைகளின் கீழே வந்தால, அதான் அங்க பெரிய முக்கியமான வார்த்தை. எல்லாருக்கும் நிறைவான பலன் கிடைக்காது. யார் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்கிறார்களோ, அந்த செட்டைகளுக்கு கீழே வர்றாங்களோ, அவங்களுக்கு ரிச்லி நல்ல விலை மதிக்க முடியாத மகிமையை கர்த்தர் காண செய்வார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்க, நம்பி வாங்க, செட்டைகளுக்குள்ள வாங்க, நிறைவான பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கையில பார்க்காத அநேக காரியங்கள் வெகுமதியாய் கர்த்தர் தரப்போகிறார், நிறைவாய் தரப்போகிறார். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் வேலைக்கு நிறைவான பலன் கிடைக்கும், என் எதிர்காலத்திற்கு நிறைவான பலன் கிடைக்கும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அறிக்கை செய்யுங்க. அவர் நிறைவான பலனை தருகிறவர் அல்லவா? அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தையை நம்புங்க. நிச்சயம் ஒரு நிறைவான பலன் அவரிடத்திலிருந்து வரப்போகுது. பிரைஸ் காட். நம்புங்க. ஸ்தோத்திரம். யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல, ஸ்தோத்திரம், கணவன் இல்லை, ஸ்தோத்திரம், சொந்த தேசம் இல்லை, ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ரூத்துக்கு கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை தருவார்னா, அவர் செய்கைக்கு தக்க பலனை தருவார்னா, உங்க செய்கைக்கு தக்க பலன் நிச்சயம் கிடைக்கும். ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவரை நம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கிறீங்களே, ஆண்டவருடைய அடைக்கலம் எனக்கு போதும், அடைக்கலத்துக்கு கீழே, செட்டைகளுக்கு கீழே வந்திருக்கிறீங்களே, நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு நிறைவான பலன் இறங்கி வரட்டப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஜெபிக்கிற ஆன் டைம்ல அவங்க வேலையில, அவங்க பிசினஸ்ல, அவங்க கையின் பிரயாசத்துல, அவங்க பினான்சியல்ல இதுவரை இல்லாத ஒரு நிறைவான பலனை பார்ப்பார்களா? இயேசுவின் நாமத்தினால நிறைவு இறங்கி வரட்டும். எஸ் லார்ட். இந்த வார்த்தையின் பிரகாரம் அவங்க அடைக்கல பட்டணத்துக்குள்ள கடந்து வரட்டும், உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள கடந்து வரட்டும். பெரிய நன்மைகளை காண உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிறைவான பலன் அவராலே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் கர்த்தர் ரிச்லி நல்ல ரிவார்ட் ஆண்டவர் தருவார். ஆமென். பிரைஸ் காட்.